நாமத்தாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கூட ஆண்டவர் நம்மளுக்கு வைத்திருக்கிற வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, your place of affliction will be turned to a place of revelation. நீங்க துயரப்படுகிற இடமே ஆண்டவர் வெளிப்படுத்துற இடமா மாறப்போகுது. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். Revelation chapter 1:9. Okay, I John, both your brother and companion in the tribulation and kingdom and patience of Jesus Christ, was on the island that is called Patmos for the word of God and for the testimony of Jesus Christ. தமிழ்ல வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கு அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாகிற யோவானாகிய நான் தேவ வசன நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மு எனும் தீவிலே இருந்தேன். ஓகே, இங்க என்ன அப்படி இது பேக்ரவுண்ட் ஸ்டோரின்னு பாத்தீங்கன்னா, ஜான் ஏசுவோட சீஷனை பத்மு தீவுக்கு அமைச்சிருவாங்க. ஒரு எக்ஸைலா, ஒரு கேப்டிவா, ஒரு பிரிசனரா, ஒரு என்ன சொல்றது, அவர் ஏசு பத்தி சொல்றாருன்றதுனால அங்க இருக்கிற கிங் டம்னிஷன் என்ன பண்ணிடுறாரு, ஜானை பத்மு தீவுக்கு தள்ளிடுறாரு. ஓகேவா, ஒரு பனிஷ்மெண்ட்டை போல. ஆனா கிங் டம்னிஷன் நினைக்கிறாரு நான் ஜானை பனிஷ் பண்றேன் அப்படின்னு அனுப்புறாரு. ஆனா அந்த பிளேஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட்ல ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துறார். வெளிப்படுத்தி என்ன நடக்குது, ஜான் இந்த ரெவலேஷன் புத்தகத்தை அங்க எழுதியிருக்கிறார். அந்த டிசைபிள் ஜான் இந்த மொத்த ரெவலேஷன் புத்தகத்தையும் அந்த பத்மு தீவுல இருந்துதான், which was meant to be a place of affliction, அந்த இடத்துல இருந்து அந்த ரெவலேஷனை பெற்றுக்கொண்டு அவர் சொல்றார், I saw the Lord, I saw Jesus, I heard his voice அப்படின்லாம் பாக்குறாரு. அந்த இடத்துல நெருக்கமான நேரத்துல, நெருக்கப்பட்ட நேரத்துல தேவனுக்கு நெருக்கமானாராம். ஜானை நெருக்குறாங்கன்னு மத்தவங்க நினைச்சிருப்பாங்க. ஆனா ஜானுக்கும் தேவனுக்கு தான் தெரிஞ்சது, ஜானும் தேவனும் நெருக்கமா இருந்தாங்க. they were close அப்படின்ட்டு. ஏன்னா அந்த ஒரு இக்கட்டான நிலைமையில தான் தேவன் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். சோ இன்றைக்கு கூட நீங்க ஒரு துயரமான பாதையில போய்கொண்டு இருக்கிறீங்கன்னா, நீங்க கொஞ்சம் ஜெபத்துல இருங்க. தேவன் அவரை உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறார். இதே ஜானுக்கு வெளிப்படுத்த மாதிரினே இல்லை, உமக்கு எப்படி புரியுமோ அப்படிப்பட்ட தேவன் உமக்கு யூனிக்கா எப்படி வச்சிருக்காரோ அப்படி உங்களுக்கு ரிவீல் ஆவாருங்க. என்ன சொல்றது, any day the Lord will not leave you. So this place of sorrow, this place of punishment, or this place of affliction will definitely be turned to a place of blessing, a place of joy, a place of revelation. இந்த ரெவலேஷன் புத்தகத்தை நம்ம பாக்குறோம்ல, இன்னைக்கு வரைக்கும் இதுல இருக்கிற காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரிதான் தேவன் தன்னை வெளிப்படுத்துவார், நடக்க போற காரியங்களை வெளிப்படுத்துவார். நீங்க துயரப்படாதீங்க, நீங்க கஷ்டப்படாதீங்க. இதுல கண்ணீர், அதாவது சாரோ ஃபில்டு டியர்ஸ்ல துயரத்தின் கண்ணீரை விட்டு உங்களோட கண்ணீர் எல்லாமே ஆனந்த கழிப்பா மாறும், நன்றியுள்ள கண்ணீரா கண்டிப்பாகவே மாறும். இப்போது கூட நம்ம ஜெபிக்கலாம். வாங்க ஏசப்பா, இந்த நாளுக்காக நன்றி, இந்த வார்த்தைகள் கொடுத்ததற்காக நன்றி ஏசப்பா. நாங்க உண்மையே நம்புகிறோம் தகப்பனே. ஏசப்பா, நீங்க எங்களை விட்டு விலகாமல் இருக்க போறதற்காக நன்றி கர்த்தாவே. இப்பொழுதும் நாங்க ஜெபிக்கிறது ஒண்ணுதான் ராஜா, இந்த யாரெல்லாம் இந்த துயரமான சிச்சுவேஷன்ல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் நீரே பலனா இருங்க, நீரே துணையா உறுதுணையா இருப்பீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Have a great day.